ஈகிள்ஸ் பத்தி இருக்கக்கூடிய தவறான ஒரு நம்பிக்கையை பத்தி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 40 வயசு வரைக்கும் ஈகிள்ஸ் வந்து உயிரோடு இருந்துட்டு அந்த 40 வயசுக்கு அப்புறம் ரீஜுவனேட் ஆகி இன்னும் ஒரு 40 வருஷம், அதாவது டோட்டலா 40+40 80 இயர்ஸ் வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை வந்து சரியில்லை அப்படின்றத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். அதே வீடியோல சொல்லியிருந்தேன், இன்னும் அதே மாதிரி சில பேர்ட்ஸ் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈகிள்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டதுனால இப்ப நெக்ஸ்ட் பேர்டுக்கு போகலாம். அடுத்த பேர்டு வந்து ஹாக் அப்படின்னு சொல்லுது, HAWK, ஹாக் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஈகிளை விட கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். ஆனா ஈகிளை விட கொஞ்சம் சின்ன மிருகங்கள், பறவைகள், மிருகங்கள், ஃபிஷ் இந்த மாதிரி சாப்பிடும் அது. அடுத்து மூணாவது சொல்ற பேர்டு வந்து ஃபால்கன். இந்த பேர்டு தான் ரொம்ப சூப்பர். இது என்ன பண்ணும்னா, பறந்துட்டு இருக்கிறப்ப, வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்ப பேர்ட்ஸை கேட்ச் பண்ணி சாப்பிடும். இந்த பேர்டு வந்து கீழே இறங்கி நின்று வேட்டையாடி தான் சாப்பிடணும்னு இல்லை, வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்ப வந்து இது பேர்ட்ஸை பிடிச்சு சாப்பிடும். அடுத்து நாலாவது சொல்ற பேர்டு என்ன அப்படின்னு சொன்னா கைட் அப்படின்றது. இது இத்தனை பேர்ட்ஸை விடவும் இது வந்து ரொம்ப சின்னது. இது என்ன மாதிரி சாப்பிடும் அப்படின்னு சொன்னா பூச்சிகள், சின்ன சின்ன ஃபிஷ்ஷு, சின்ன சின்ன மிருகங்கள், இதுலாம் வந்து பிடிச்சு சாப்பிடும். இது எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோரல்லஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஈகிள் தான் வந்து எல்லாத்த விட ரொம்ப அழகா இருக்கும், பெருசாவும் இருக்கும். ஈகிளுக்கு வந்து நிறைய ஹேர் உண்டு. இப்ப அடுத்து நான் லாஸ்ட்ல ஒரு பேர்ட் சொல்றேன், அது வந்து வல்ச்சர். இது வந்து மோரல்லஸ் ஈகிள் சைஸ்ல இருக்கும், ஆனா ஈகிள் அளவுக்கு பெருசு கிடையாது, ஈகிளை விட கொஞ்சம் சின்னது. இது எப்படி அப்படின்னு சொன்னா, ஈகிள் வந்து ஃப்ரெஷ் மீட் சாப்பிடுது, அப்படி வேட்டையாடி உடனே சாப்பிடுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஸ்கேவெஞ்சர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் மீட் தான் சாப்பிடும், இறந்து போன அனிமல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடும். நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், யாராவது ஒரு ஹீரோவோ இல்லை வில்லனோ ஒரு டெசர்ட்ல எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட்டமா நிறைய வல்ச்சர்ஸ் காட்டுவாங்க. அது வந்து அந்த மீட் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஸ்கேவெஞ்சர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய கால் வந்து ஸ்லெண்டரா ரொம்ப ஒல்லியா தான் இருக்கும். இதுக்கு தலையில வந்து ஃபெதர்ஸே இருக்காது, பால்டு ஹெட்டடா தான் இருக்கும். ஆனா ஈகிளுக்கு வந்து தலையில இருந்து உச்சில இருந்து கால் வரைக்கும் நல்லா ரொம்ப அழகா ஃபெதர்ஸால கவர் பண்ணியிருக்கும். இந்த பேர்டு வந்து ஆக்சுவலா ஒரு சோஷியல் பேர்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கூட்டமாவே ஒரு கேங்காவே தான் அலையும். ஆனா ஈகிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தனியா தான் இருக்கும். இனப்பெருக்க காலத்துல மட்டும்தான் இது வந்து மற்ற பறவைகளோட சேரும். இல்லை அப்படின்னு சொன்னா இட் வில் பி அலோன். இட்ஸ் அ லோன் பேர்டு. Hope you understood the differences among eagle, hawk, falcon, kite and vulture.